ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸல் கீபோர்ட் ஷார்ட்கட் சீரீஸில் இந்த வாரம் நாம் ஒரு டேபிளுக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? எஸ், மவுஸ் யூஸ் பண்ணாமல் எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது, கரெக்டா? ஸோ இந்த வீடியோவில் நாம் எக்ஸலில் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஷார்ட்கட்ஸை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டாபிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எக்ஸல் அண்ட் டேலி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் டாபிக் உள்ள வரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிளில் தான் நாம் ஃபில்டர் ஆப்ஷன் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் ஒரு கம்பெனியோட ஒரு மாதத்துக்கான பில்லிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, சரியா? ஸோ இன்வாய்ஸ் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், கிளையண்டோட நேமு, அவங்களுக்கு நாம் பண்ண பில் டீட்டெயில்ஸ், அதாவது டாக்ஸபிள் வேல்யூ, ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? இப்போ நாம் இந்த டேபிளில் நமக்கு தேவையான ஃபீல்ட்ஸில் மட்டும் ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணுற ப்ராசஸில் ஃபுல்லாகவே நாம் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மவுஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுதான் நம்மளோட வீடியோவோட அப்ஜெக்டிவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த என்டையர் டேபிள்ல இருந்து சமாரியா கன்சல்டன்ஸ் அப்படின்ற கிளையண்ட்டுக்கு மட்டும் நீங்க எவ்வளவு பில் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டேபிளுக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணணும், கரெக்டா? அண்ட் ஃபில்டர் அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டேபிளோட ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்றதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்தது மாதிரி ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் போட்ட உடனே உங்களோட ஹெட்டிங்ஸ் எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்டை நாம் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆல்ட் டி எஃப் எஃப். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், ஆல்ட் டி எஃப் எஃப். ஸோ நீங்கள் அதை போட்ட உடனேயுமே உங்களுக்கு வந்து எல்லா ஹெட்டிங்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ஐகான் டிஸ்பிளே ஆகுது, கரெக்டா? ஸோ அதாவது இந்த டேபிளில் ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இப்போ நமக்கு தேவையான அந்த ஃபீல்டுக்கு போக போகிறோம், அதாவது கிளையண்ட் நேம். இப்போ இந்த கிளையண்ட் நேமில் போயிட்டு நீங்கள் சமாரியா கன்சல்டன்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணணும், கரெக்டா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிளையண்ட் நேம் ஹெட்டிங்கில் உங்களோட ஹைலைட்டரை வச்சுட்டு ஆல்ட் டவுன் ஆரோ. ஓகேவா? ஆல்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஆரோ கீஸை யூஸ் பண்ணி கீழே வரலாம். இப்போ செலக்ட் ஆல் அப்படின்றது டிக்காக இருக்குது, கரெக்டாக? ஸோ அதில் இருக்கிற டிக்கை ஃபர்ஸ்ட் நாம் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து சமாரியா கன்சல்டன்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும், கரெக்டாக? ஸோ அப்போது இந்த செலக்ட் ஆலில் இருக்கிற டிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் பட்டனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் பட்டனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செலக்ட் ஆலில் இருக்கிற டிக் ரிமூவ் ஆயிடுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபீல்ட், அதாவது சமாரியா கன்சல்டன்ஸ், அதில் போய் வச்சுட்டு மறுபடியும் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டு மட்டும் டிக் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சமாரியா கன்சல்டன்ஸ்க்கு நாம் பண்ண பில் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ டோட்டலாக 4 பில் இருக்குது, கரெக்டாக? ஸோ சமாரியா கன்சல்டன்ட்டுக்கு நீங்கள் பில் பண்ணது மட்டும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாம் ஒரு ஃபீல்டுக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் எல்லா கிளையண்ட் நேமையும் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்பவும் கிளையண்ட் நேம் அந்த ஹெட்டிங்க்கு வந்துருங்க. மறுபடியும் ஆல்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ திரும்பவும் இந்த ஃபீல்டு டிஸ்பிளே ஆகும். இதில் போயிட்டு இந்த கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் கிளையண்ட் நேம் இருக்குது இல்லையா, இதில் வச்சுட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபில்டர் ரிமூவ் ஆயிடுச்சு இந்த காலத்தில். ஓகேவா? ஸோ மறுபடியும் எல்லா கிளையண்டோட நேமும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கிளையண்ட் நேம்ல ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. இப்போ டாக்ஸபிள் வேல்யூக்கு வருவோம். ஸோ உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் வேல்யூ யாருக்கெல்லாம் 50,000க்கு மேலே இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த டாக்ஸபிள் வேல்யூவில் நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு மறுபடியும் ஆல்ட் டவுன் ஆரோ. ஓகேவா? ஆல்ட் டவுன் ஆரோவில் வந்துட்டு இப்போ நம்பர் ஃபில்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்கிற காலத்தில் நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஃபில்டர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதில் வச்சுட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா
50,000க்கு மேல இருக்கிறது டிஸ்ப்ளே பண்ணணும் கரெக்டா? ஸோ அப்போ கிரேட்டர் தேன் இந்த கிரேட்டர் தேன்ல வச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதிலே கேட்குது டாக்ஸபிள் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் எவ்வளோமா 50,000. ஸோ 50,000 நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர். ஓகேவா? ஸோ என்டர் கொடுத்த உடனே பாருங்க உங்களுக்கு இங்கே டாக்ஸபிள் வேல்யூ 50,000க்கு மேலே இருக்கிறது மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தராக போயிட்டு உங்களுக்கு இப்போ டாக்ஸபிள் வேல்யூ கிரேட்டர் தேன் 50,000 அண்ட் வித்தின் 60,000 அதாவது 50,000க்கு மேலே 60,000க்கு கீழே இருக்கிறத மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம்னா அதே டாக்ஸபிள் வேல்யூல வச்சுட்டு ஆல்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? திரும்பவும் நம்பர் ஃபில்டர்ஸ்க்கு வாங்க. ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலி கிரேட்டர் தேன்ல இருக்குது இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டம் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கஸ்டம் ஃபில்டரில் வச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன 50,000க்கு மேலே அண்ட் 60,000க்கு கீழே இருக்கிற இன்வாய்ஸஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 50,000. இது கரெக்ட். இது நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும்னா அண்ட் இஸ் லெஸ் தேன் 60,000 கரெக்டா? அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? டேப் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ஆண்டில் அந்த செலெக்ஷன் வந்துருச்சு கரெக்டா? இப்போ இன்கேஸ் உங்களுக்கு சில டைம் ஆர் சூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஆரோ கீயை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட் ஆரோ யூஸ் பண்ணீங்கன்னா இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த சிச்சுவேஷனில் தேவை ஆண்ட் தான். ஸோ மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ட் டவுன். ஓகேவா? ஆல்ட் டவுன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் வரும். இதில் இஸ் லெஸ் தேன். ஓகேவா? நமக்கு தேவை இஸ் லெஸ் தேன். என்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபீல்டில் உங்களோட கர்சர் வந்துருச்சு கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு வந்து இஸ் லெஸ் தேன் 60,000 கரெக்டா? 50,000க்கு மேலே 60,000க்கு கீழே. ஸோ இஸ் லெஸ் தேன் 60,000. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 50,000லேருந்து 60,000 வரைக்கும் உள்ள இன்வாய்ஸஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது கரெக்டாமா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே அண்ட் 60,000க்கு கீழே. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? எஸ் ஆல்ட் டவுன் ஆரோ அண்ட் மறுபடியும் கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் டாக்ஸபிள் வேல்யூ. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்பேஸ் அழுத்தி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு காலமில் எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணுறது அண்ட் அதே எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்தாச்சு. அண்ட் நம்பர் ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க கரெக்டா? ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளையண்ட் நேமில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமாரியா கன்சல்டன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணோம்? டைரெக்டாக போய் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணோம் கரெக்டா? இப்போ அதுக்கு பதிலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஸ் டென்டல் கிளினிக் அப்படின்னு ஒரு கிளையண்ட் இருக்கிறாங்க கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளினிக் அப்படின்னு உங்களோட கிளையண்ட் நேமில் இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலம் ஹெட்டிங்க்கு போயிட்டு ஆல்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கிறதுனால டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதில் போயிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? கிளினிக் அப்படின்னு இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ கண்டெய்ன்ஸ். ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் ஃபில்டரில் போய் கண்டெய்ன்ஸில் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டெய்ன்ஸ் என்னவா? கிளினிக் CLINIC போட்டுட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஸ் டென்டல் கிளினிக் மட்டும்தான் கிளினிக்னு இருக்கிற நேம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக உள்ள அவ்வளோ இன்வாய்ஸஸையும் டிஸ்பிளே பண்ணுது கரெக்டா? ஸோ இப்போ மறுபடியும் இதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எஸ் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்ட் டவுன் ஆரோ. ஓகே. கிளியர் ஃபில்டரில் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காலம்ஸ்லையும் எப்படி ஃபில்டர் அப்ளை பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? இது நீங்கள் மல்டிபிள் காலம்ஸில் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் வேல்யூ கிரேட்டர் தேன் 70,000 வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்பர் ஃபில்டர்ஸில் கிரேட்டர் தேனில் என்டர் அழுத்திக்கோங்க. அண்ட் இதில் 70,000 என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 மேலே இருக்கிற எல்லா இன்வாய்ஸஸையும் டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் 70,000 மேலே இருக்கிற இன்வாய்ஸஸில் ஏபிசி இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிளையண்ட் நேமில் மறுபடியும் ஃபில்டர் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு செலக்ட் ஆலில் ஸ்பேஸ் அழுத்தி என்ன ரிமூவ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆலில் இருக்கிற டிக்கை வந்து ஸ்பேஸ் அழுத்தி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபிசி இன்ஜினியரிங்கில் மறுபடியும் வச்சுட்டு ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா அது செலக்ட் ஆகும். இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு ஏபிசி இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸில் 70,000க்கு மேலே என்னென்ன இன்வாய்ஸஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக? ஸோ இப்போது உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு காலத்தில் வந்து நீங்கள் திரும்ப அந்த ஃபில்டர்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு கிளியர் ஃபில்டரில் ஸ்பேஸ் அண்ட் மறுபடியும் இங்கே வச்சுட்டு ஆல்ட் டவுன் ஆரோ கிளியர் ஃபில்டரில் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் சினாரியோஸில் ஃபில்டர் எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அந்த ஃபில்டரை கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக? அண்ட் ஃபைனலாக இப்போ நீங்கள் இந்த ஃபில்டரை என்டையராக ரிமூவ் பண்ணணும். லைக் அதாவது ஃபில்டர் ஆப்ஷன் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, இதை வந்து இந்த டேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, அந்த டேபிளில் இருக்கிற ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்களோ அதே என்ன பண்ணலாம், திரும்பவும் ப்ரெஸ் பண்ணலாம். ஆல்ட் டிஎஃப்எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபில்டர்ஸ் இந்த டேபிள்லேருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டேபிளுக்கு ஃபில்டர் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.